எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து சார், என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள். ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னைக்கு படம் எடுக்கிறது வந்து ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார். கண்டிப்பாக ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது படம் பண்ணுறதுன்றது. தேங்க்யூ விக்கி ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலசரவணன். இந்த படம் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன், அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம். ப்ளஸ் உங்கள் எல்லா படத்துக்குமே நீங்கள் வந்து நிறையா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க, இதுக்கும் ஒரு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம். வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பிளடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன். எனக்கு ஒரு கால் வந்தது. டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் கால் பண்ணார். எப்போவுமே அசோசியேட் டைரக்டராக தான் பேசுவாங்க. இவர் டைரெக்டாக பேசினார். பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும், இது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அது பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் இப்படியான ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயினுக்குது போல். ஆக்சுவலாக பேசலாம். ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக. இவர் பேசுனது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன். நான் வரேன்னு நான் பண்ணுறேன்னு நான் எதுவுமே பேசல. பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினா இருக்கிறேன். என்னன்னா அந்த அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன். ஒரு 3 மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தானே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல மனசு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க. எல்லாமே யாரும் காசுக்கோசரம் வேலை செய்யல. எல்லாம் இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க. ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளோ நல்ல பேர். கேமராமேன் பாருங்க அவ்வளோ சொன்னாங்க. எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்கிறாங்க. இது மாதிரி தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும். நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் தம். ஓகே, கண்டிப்பாக படம் வந்ததுன்னா நல்லபடியாக இதாகவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? அதை ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க, பக்கத்தில் வந்துட்டேன். பேர் என்னது? இல்லை அது நிஷாந்த் தெரியும். அது வேறு சொன்னீங்க. ரூசோவா, அது வாயில நுழையில. நம்மளுக்கு இந்த சந்தானம் ஒரு படத்துல கேட்பார்ல, அந்த என்ன படம் வந்து வானம் படத்துல ப்ரோ, அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா. நிஷாந்த் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன், அதுக்குமா கூட வரல மாறன் அண்ணன், அதுக்குமா கும்கி, அஸ்வின், தெரியல வேற யாரு, ஃபைட் மாஸ்டரு வேற யாரத்துல இருக்காங்க, நம்ம யாராவது பேர் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா, எல்லாருக்கும் நம்ம ராஜ், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? எல்லாம் ரொம்ப அன்பானவங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல என் கூட நடிச்ச மொட்டராஜேந்திர அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர், அப்புறம் பாலாசரவன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன், அர்ஷத் பிரதர், ஜெயிலர் அர்ஷத் பிரதர், அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்னே என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னன்னா, நான் ஜீரோல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ என்னோட படம் ஆண்டனி, அதுக்கு அடுத்து பன்றிக்கு நன்றி சொல்லி, அப்புறம் பருந்தாகுது ஊர்க்குருவி, அப்புறம் சீசா, இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா. இதுல இருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த பிரசன்ட் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். நானும் உங்கள ஒருத்தர் தான். ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சாரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் லென்த். ஆனந்த் சார் எனக்கு டைரக்டர் 3 பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு. ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமா கிடைச்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபா இந்த படத்துல ஸ்டன் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர். அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ, மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ். ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். மெட் யூ ஆன் தி ஃபர்ஸ்ட் டே, இப்போதான் மீட் பண்றேன். தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் அஸ்மின் பிரதர், ஐ நோ யூ. எனக்கு அவங்க காயத்ரி மூலமா உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் இட். தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங். அண்ட் முக்கியமா இந்த படம் டே அண்ட் நைட்டா அந்த படத்துக்காக ஒர்க் பண்ற பாண்டி அண்ணன், பாலமுருகன் அண்ணன், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பர்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போறீங்க. தேங்க்யூண்ணே. அண்ட் அட் த லாஸ்ட் பிஆர்ஓ ஷேக் பிரதருக்கும் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ஸ்டேஜ். எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட்
இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட், அதுல வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க இருந்து அந்த படத்தை வெற்றி படமா அமைக்கிறதுக்கு பிரஸ் அண்ட் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவாக தோணலை எனக்கு. ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. ப்ரொடியூசரோட ஃபேமிலி, அவரோட ரிலேட்டிவ்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியனுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்கும்போது இது ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு படத்துக்காக உழைச்சி அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப அப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வார்ம் வெல்கம். சமீபத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. கடந்த வாரம் கூட இஎம்ஐன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சந்தித்தோம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க, சம்பளம் யாருக்குமே பாக்கி வைக்கல, எல்லாருக்குமே ஆன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பேமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே சத்தம் திரும்ப இந்த மேடையில் கேட்குது. ஸோ அதுக்கே வந்து முருகன் சார் அவர்களுக்கு வந்து பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய உழைப்பாங்க. அந்த உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உட்பட நிறைய பேருக்கு அது நிகழ்ந்திருக்கு. அது வந்து ஒரு கடுமையாக வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மளை அவங்க அலைய விடும் போதோ, அதுக்காக நம்ம காத்திருக்கும் போதோ, அதுக்காக அவங்கள வந்து நம்மளை டீல் பண்ணுற விதங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப காயமாக இருக்கும். அது சொல்லி மாற முடியாது. ஸோ அது இல்லாமல் அது புது படங்களில் ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள் தாங்கிட்ட என்ன இருக்கு, தான் என்ன பண்ணலாம், என்ன பட்ஜெட்டு, அது வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பெரிய ஹிட்டான் வாழ்த்துறேன். செகண்ட் வந்து படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்குது. நிறைய கமர்ஷியலா பண்ணணும்னு நிறைய ஷாட் வச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்குள்ளேயும் ஆட்களை ஃபுல் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு. அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும். ஏன்னா அறிமுக இயக்குனர். ஒவ்வொரு புது ஆட்களும் வர வர வரதான் சினிமாவுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு. மூன்றாவது படத்தினுடைய நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இமான் சாருடைய ஆரம்ப கட்ட படங்கள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகா இப்பயுமே அழகா தான் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு, இது வந்திருக்கு. இப்போ நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிடைக்குது. அப்போ இருக்கிற வச்சுட்டு அழகா பண்ணி ஆரம்பத்தில் வருவாங்க எல்லாருமே, எல்லா இசையமைப்பாளருக்குமே அது இருக்கும். ஸோ அவர் பாடல்கள் இன்னமும் இப்போ இருக்க பாடலுக்கு நிகராக அவருடைய ஆரம்ப கட்ட பாடல்கள்லாம் நமக்கு நம்ம மைண்டில் இருக்குது, நமக்கு பிடிச்ச பாடலாம் இருக்குது. அப்படி இருக்குது சாங்ஸ். ஸோ வாழ்த்துக்கள். பாடலாசிரியர் அஸ்வின் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. அவர் வந்து ஈழத்து கவிஞர். இன்னும் வந்து மண்மனம் மாறாம நம்மளுடைய தாய் தமிழ் கெட்டு போகாம இருக்கக்கூடிய தேசத்திலிருந்து வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு. நிறைய அவருடைய பாடல்கள் வந்து உலகம் முழுவதும் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள்லாம் அவருக்கு அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர். ஸோ எல்லா பாடலுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமா தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன். படத்தில் நடித்தக்கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். நான் வந்து சமீபத்தில் ஒரு 4-5 படம் பண்ணிட்டேன். இன்னைக்கு 4 படம் பண்ணிட்டாரு. எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு விமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நடிக்கும்போது ரொம்ப சாங்ஸ் நல்லா, டான்ஸ் நல்லா பண்ணுறாரு, ஃபைட் நல்லா பண்ணுறீங்க, இயல்பாக இருக்கு உங்கள் நடிப்பு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சினிமாவில் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடன்ட் இருக்குது. நீங்கள் பேசும்போது ஃப்ரேமில் பார்க்கும்போதும் சரி, நேரையுமே வாழ்த்துக்கள். அஸ்வின் சொல்லணும், அவர் எல்லாமே நண்பர்கள் தான். படத்தில் வந்து நிறைய முட்டராஜேந்திரனா இருக்கட்டும், பாலசுரவனா இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு தெரிந்த நமக்கு பழகிய முகங்கள். அதனால நிச்சயமா வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடிச்ச படமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்த சேக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது டீம் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து பேசும்போது சொன்னாரு, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு, நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன்
அப்படின்னாரு. அதை விட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தோணுச்சுன்னா, துபாயில் வந்து தமிழ் எஃப்எம் வச்சு அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமா நோக்கி வந்திருக்காரு. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும் நான் நம்புகிறேன். படம் மிகப்பெரிய வெற்றியிடம். வாழ்த்துக்கள்.